ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக தான் இருக்குது. சீல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்படியே நீங்கள் ஸ்லோவாக புல் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஒர்க் ஆகுதா? சூப்பர். ரவுடி ஆல்ரெடி வந்து இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஸோ இதை வந்து நான் ரவுடி கொடுக்க போகிறேன். ரவுடி, யூ லைக் இட்? லுக்ஸ் லைக் ஹி ஆல்ரெடி லைக்ஸ் இட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி வந்து கனடா மூவ் பண்ணியாச்சு. கனடாலையும் வந்து இப்போ பேரிக்கு வந்து நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுடியோட வந்து ரீயூனைட் ஆயாச்சு. அண்ட் சீக்கிரமாக வந்து வானும் வரப்போகிறான். ஸோ இப்போ வந்து நாங்கள் அதுக்குள்ளே வீடெல்லாம் செட் பண்ணிட்டு நானும் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிட்டு எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வந்து என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஷாப்பிங் பிடிச்சவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இப்போ இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகவும் நான் இப்போ டீமூவில் வந்து நிறைய ஷாப் பண்ணுறேன். யூகேல இருந்த போதுமே எனக்கு டீமு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் காஸ்ட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லையும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இப்போ ஒரு அடிக்ஷன் மாதிரி, வீடியோ கேம் மாதிரி வந்து நிறைய டீமில் பார்த்து ப்ராடக்ட் எப்போ பாரு நான் கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இங்கே வந்தும் இப்போ நான் நினச்சேன், சரி டீமோவில் வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ரைட் டைமில் வந்து அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் வந்துச்சு. சரி, அப்போ அந்த வீடியோ வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு தேவையானதெல்லாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அண்ட் பிகினிங்லேயே சொல்லிடுறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து டீமு ஆப் வந்து யூஸ் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னா, உங்களுக்கு வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $0, அதாவது ஃப்ரீயாக வந்து ஒரு ப்ராடக்ட், டீமு சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஷாப் பண்ணும்போது எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதோட டிஸ்கவுண்ட் கோட் அண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக அப்படியே நான் காமிச்சு எப்படி செட் பண்ணிக்குவோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். எல்லாம் வந்து பிரிச்சுட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டீமும் என்ன சூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்த ப்ராடக்ட். ரவுடி விஷயமா விட மாட்டாங்க. யாராவதும் ரவுடி வீடியோ ஆரம்பித்த உடனே வந்துட்டான் வந்து என்னையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஆர்கனைசர்ஸ் தான் நிறைய ஆர்டர் பண்ணேன், ஏன்னா அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷூராக், அதுக்கப்புறமா க்ளீனிங் திங்ஸ், கிச்சன் திங்ஸ், ஒரு ஃபோன் கேஸ், கட்டிங் போர்டு. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்து பிரிப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் வைஸ் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து கிச்சன் யூஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேம்பு ஸ்பூன் செட், கரண்டி செட், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா நிறைய நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஒரு இது ஆர்டர் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி இன்னொன்றும் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ். இது மெயினாக பிரவீன்காக ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி டயட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நானும் வந்து சமைக்கும் போது சம்டைம்ஸ் ரெசிபீஸ்க்கெலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 2 செட் வருது உங்களுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸும் வருது, கப்ஸும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா எனக்கு மில்க் ஃப்ராதர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டீ இதெல்லாம் பண்ணேன்னா அதில் நல்லா நுர வச்சு குடிக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அதனால் இது யூஸ்வலி முன்னே இங்கே ஐக்கியாவில் வாங்குவேன். அதை விட இதில் வந்து இன்னுமே சீப்பராக இருந்துச்சு டீமில். அண்ட் ஃப்ராதர்ஸ் யூஸ்வலாகவே வந்து பேட்டரி ஆப்ரேட்டடாக தான் வருது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 2 டபிள்யூ பேட்டரி தேவை. அது இன்க்ளூடட் கிடையாது. இது வந்து நான் இப்போ பேட்டரி போட்டிருக்கேன். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். ஏன்னா இது டீமில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு. யூஸ்வலாக எதாவது பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணோன்னா அந்த கிளிப் மாதிரி இதில் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு சோயிங் மெஷின் மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த பேக்கெட்டை வந்து வச்சு அப்படியே இது பண்ணுறது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்குது. இது ஆன் பண்ணோன்னே இந்த சைடில் ப்ளூ கலர் லைட் தெரியும். மேலே இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பேக் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். சீல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டே அப்படியே நீங்கள் ஸ்லோவாக புல் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஒர்க் ஆகுதா? சூப்பர், ஒர்க் ஆகுது. வெரி நைஸ். அண்ட் ஓப்பன் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இது போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சீ. சிசர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ திரும்ப ஓப்பன் ஆகிடுது. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் வருது. ஸோ பேட்ரி ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதை வச்சு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற டைம். இது வந்து ஒரு கண்டெய்னர், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரைஸ் எதாவது வேணும்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் கப்போடு வருது. ஸோ இது ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா சாப்பிங் போர்டில் எப்போதுமே நம்ம உடன் சாப்பிங் போர்ட் பிளாஸ்டிக் தானே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தேன். ஸோ அதனால் அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட். இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதனால தான் அது ப்ளூ கலரில் இருக்குது. இல்லைனா உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஷ் வாஷர்லேயும் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் பிளாஸ்டிக் பீசஸ் வந்து வருது கட் பண்ணும் போது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு சும்மா நைஃபோடையும் அப்படியே காமிக்கிறேன். ஸ்க்ராட்ச் ப்ரூஃபாக தான் இருக்குது. அண்ட் இது ரெண்டும் வந்து லைனர்ஸ். யூஸ்வலி ஷெல்ஃபு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தடவை நான் ஷெல்ஃப்ஸ்லாம் எதுக்குமே யூஸ் பண்ணல. ஏன்னா புது பிராண்ட் நியூ வீட்டில் இருக்கும், அதனால் அதுக்கெலாம் ஒன்றும் நான் போடலை பேக்கு. பட் ஃப்ரிட்ஜுக்கு வந்து டெஃபினட்டாக தேவைப்படும். ஏன்னா நம்ம எதாவது வைக்கிறோம், அது எதாவது டர்ட்டி ஆகுது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வாஷபிள் தான், உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆர்டர் பண்ணேன். ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒரு லாங் ஷீட்டும் ஒரு ஸ்மால் இதுவும் இது பண்ணேன். இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் டோர் சைடில் யூஸ் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் பாஸ்கெட்ஸ்க்கு இதாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஸ்லிப் ஆகாது. கொஞ்சம் அந்த பேட்டர்ன் இதாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஷூ ரேக். ஸோ ஷூஸ் வந்து 2 பேருமே நிறைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு 4 சீசன்ஸும் இருக்கனால சம்மருக்கு ஒன்று, ஃபால்க்கு ஒன்று, சம்மர், ஃபால், வின்டர்னு சொல்லி நிறைய எல்லாருமே ஷூஸ் வச்சுருக்கோம் ஜென்ரலாக. ஸோ கிளாசெட் ஸ்பேஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் ஷூ ரேக்காக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லா ஷூஸுமே அடுக்கி வச்சுக்கலாம். சீசன் மாற்றலாம் தேவையில்ல, அப்படியே அது பாட்டு இருக்கும். ஸோ அதுக்காக 2 ஷூ ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மோஸ்ட்டாக நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அசம்பிள் பண்ணுற மாதிரி. ஸோ அசம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அசம்பிள் பண்ணுறதும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கிறனால மோஸ்ட்டாக இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நானே அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஈஸியாக தான் இருக்குது ஹோம் நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ குயிக்காக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து 3 டயர் ஷூ ரேக் தான் வாங்கினேன். இதிலே வந்து 4 டயர், 5 டயர் என்ன மாதிரி வேணுமோ நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எங்களோட கிளாசெட் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். தேர்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆடுது, பட் நம்ம ஷூஸ்க்கு வந்து ஓகே தான். கீழே ஸ்டாண்டும் இருக்கனால ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாம் கீழே கூட வச்சுக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 4 டயர் மாதிரி 3 டயர் இன்னொன்றும் இருக்குது. அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக ஷூஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீதி திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். அப்படியே இங்கேயும் ஒவ்வொன்றா என்ன இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர்கனைசர். சாக்ஸ் ஆர்கனைசர் இல்லை எனிதிங் நம்ம என்ன வேணுமோ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கம்பார்ட்மெண்ட்ஸாக வாங்கினேன். யூஸ்வலாக நான் முன்னே வச்சுருந்ததுலாம் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்காது, ஜஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு மேபி டை ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை சாக்ஸ் ரோல் பண்ணி வைக்கிறதுக்குலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கினேன். இது வந்து 3 பீஸாக வருது. அண்ட் இது வந்து கிளாத் ஹேங்கர்ஸ். ஆக்சுவலி ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்தது, பட் நேரில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. மேபி வானோட ட்ரெஸ்லாம் வச்சுட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போதைக்கு அதை அப்படியே வச்சுட்டு வான் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது ஷவர் ஆர்கனைசர். இது வந்து ஒரு 5 பீஸ் செட். அடிசிவ் தான், நீங்கள் ட்ரில் பண்ண தேவையில்லை. அப்படியே வேணா ட்ரில்லிங் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பட் நான் ட்ரில் பண்ண போகிறதில்ல. அடிசிவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து அடிசிவ் ஸ்டிக்கர்ஸ். அடுத்தது வந்து ஒன் ஆஃப் மை வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி முன்னே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டவுன் பண்ணிட்டேன். க்ளீனிங் ப்ராடக்ட். க்ளீனிங் ப்ரஷ் வந்து எலக்ட்ரிக் ப்ரஷ். ஸோ கையை போட்டு தேய்ச்சி இது பண்ண தேவையில்லை. எனக்கு லைட்டாக ஆல்ரெடி கொஞ்சம் ரிஸ்க் பெயின் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது.
ஸோ நம்ம பாத்ரூம் டைல்ஸ்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். யூஎஸ்பி சார்ஜரோட அகேன்ஸ்ட் பேட்ரி எல்லாம் எதுவும் தேவையில்லை. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸோடு வருது உங்களுக்கு. ஒவ்வொரு ஹெட்டும் வந்து வெவ்வேறு மல்டி பர்பஸ். ஸோ இதுலேயே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உள்ளேயே வந்து டிஷ் சோப்பும் யூஸ் பண்ணி அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணால் தானாக சுற்றுது. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சும்மா அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. சார்ஜர் ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஏன் ஃபிட் ஆகுது. ஸோ சார்ஜ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பிராண்ட் நியூ ஹவுஸ்க்கு மூவ் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நிறைய ஃபிக்சர்ஸ் வந்து போடலை இன்னும். அதில் ஒரு இது வந்து டாய்லெட் பேப்பர் ஸ்டாண்ட், அது வந்து இல்லை. ஸோ அதே மாதிரி அகைன் அடிசிவாக இருந்ததுன்னா எதுவும் டேமேஜ் காஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாலில் இப்படி போகும். அண்ட் இங்கே வந்து நம்ம டாய்லெட் பேப்பர் வச்சுக்கலாம். அண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு. இன்கேஸ் வாஷ்ரூமில் இருக்கும்போது நிறைய பேர் இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்ட். இது என்னன்னு நானே மறந்துட்டேன். ஏன்னா ஆர்டர் பண்ணும்போது ஐ திங்க் நான் ஒரு சேர் அதுக்கு குஷன் மாதிரி இருந்துச்சு அதுன்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் ப்ராபப்ளி டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக படிக்கலன்னு நினைக்கிறேன். குஷன் மட்டும்தான் வந்திருக்கு. பேக்கிங் எல்லாமே ஆனால் ரொம்ப நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு. ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி குஷன் மட்டும் வந்திருக்கு. சேருன்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். சேர் வந்து வரல. ஸோ ப்ராபப்ளி நான் ஏதாவது சேர் வாங்கி இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் எதுன்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதோட குஷன் எப்படி சொல்லுவேன். ஆர் மேபி நான் ரவுடி பெட்டாக கூட யூஸ் பண்ணுவேன். ரவுடி ஆல்ரெடி வந்து இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஸோ இதை வந்து நான் ரவுடி கொடுக்க போகிறேன். ரவுடி லைக் இட்? லுக்ஸ் லைக் ஹி ஆல்ரெடி லைக்ஸ் இட்.